Hey, good evening, guys. So let's start our session. Students கம்மியாக இருக்கீங்க பட் டுடே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் ஓகே தானே? செட்டில் ஆனா ஸ்டார்ட் பண்ணலாம்ல? சரிங்கம்மா, பார்த்தீங்கன்னா ஓகே டன். ஸோ டுடேஸ் கான்செப்ட் இஸ் பேக் எண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரியாக்டில் ஓவராலாக ஒரு பிளாட்ஃபார்ம் முடிச்சாச்சு. ஸோ பேக் எண்டில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம அதோட ப்ராசஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பேக் எண்டில் அதை வச்சு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம், என்ன ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் நோட் ஜேஎஸ், எதனால சூஸ் பண்ணுறோம், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், எங்கேருந்து எண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனோட நீங்கள் பார்க்கலாம். பட் இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் பார்த்துருவோம். ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. நாளைக்கு கிளாஸ் வச்சு நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு கொண்டு வரது நல்லது. ஆல்ரெடி நம்ம ரியாக்ட் பண்ணுறனால நோடு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இஷ்யூ இல்லை. மேபி அதை தாண்டி இன்னொரு டைப் இருக்குது. நாளைக்கு நான் அந்த இன்ஸ்டாலேஷன் பேக்கோட காமிப்பேன். பட் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிளாக ஓவரால் பேக் எண்ட் என்ன ப்ராசஸில் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் ஜேஎஸை வச்சு ஏன் எடுக்கிறோங்கிறத நான் பிபிடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பெயிண்ட் வச்சு அந்த ஒரு சின்னதாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஆன் ஸ்பாட் முடிஞ்ச அளவுக்கு மைக் ஆன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் கேளுங்க. ஓகேவா? ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் பாருங்கள். ஓகே டன். ஸோ உங்களுக்கு ஒரு பெயிண்ட் இது க்ளீனாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் லெட்டர் அப்படி சும்மா லைட்டாக போடுறேன், நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரைட், சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் எண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? பேக் எண்ட் ஸோ லெட்டர்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். சும்மா அப்படி லைட்டாக ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காண்டி, ஏன்னா இமேஜஸ் வச்சு காமிக்கலாம்னு பார்த்தா இமேஜஸ் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதனால தான். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு பேக் எண்டில் வந்துட்டு ஒரு என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் எண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரியாக்டில் வந்து என்பிஎம் ஸ்டார்ட் கொடுப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைவ் சர்வரை நம்ம எக்ஸ்டென்ஷனில் கொடுத்தனால லைவ் சர்வர்லேருந்து அது ஒரு ஹோஸ்ட் ஆகி லோக்கல் ஹோஸ்ட்டில் போய் சம்திங் 3000 அது சம்திங் லிஸ்ட்டில் போய் விழும். ஓகேவா? ஸோ அது ஆட்டோமேட்டிக். நம்ம ரியாக்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய இருக்கிறனால வியூ இருக்குது, நெக்ஸ்டா சேஸ் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு போர்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டிசைன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு ஆன்லைனில் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பேக் எண்டோட கனெக்ஷனை பார்க்குறதுக்கு ஒரு போர்ட், ஓகேவா, ஹோஸ்ட்டுக்கு வந்து ஒரு போர்ட் தேவைப்படுது. விச் இஸ் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் லெஸ் நம்ம வைக்கிறத பொறுத்து தான். ஸோ 3000 என்னங்கிறது நம்ம தான் சூஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அதை பொறுத்து அதில் எல்லாம் வரும். ஸோ 3000 போர்ட்டு. ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே போர்ட் வந்து நம்ம தான் இதில் செட் பண்ணணும். ஓகேவா? அந்த போர்ட்டை வச்சு இங்கே வந்து எல்லாமே ஆப்ரேட் ஆகும். சரி, இவ்வளோ தான் பேக் எண்டான்னு கேட்டால் இல்லை. ஸோ பேக் எண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சர்வர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஆர்ட் வைக்கிறேன். ஆக்சுவலாக ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக நல்லா இருக்கும். சரி, இது நீங்கள் ஓரளவுக்கு சர்வர்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது சர்வர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. இது டிபி. ஓகேவா? இது டேட்டாபேஸ். ஸோ ஏன் நான் இதெல்லாம் அப்படி வரைகிறேன், ஈஸியாக எடுத்துடலாமேன்னு பார்த்தா முடியாது. பிகாஸ் உங்களுக்கு கனெக்ஷன் புரிஞ்சால் மட்டும்தான் நான் ஓவராலாக உள்ள பிபிடியும் சரி, நோட் ஜேஎஸ் கான்செப்டும் சரி, கோடும் சரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே இருந்து உங்களுக்கு இப்போது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் லாகின் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லாகின் ஆர்எல்ஸ் எனிதிங் சைன் அப் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போடணும். சரியா? அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போடும்போது சர்வர் வந்து எடுத்து பார்க்கும். ஓகேவா? ஸோ சர்வர் பார்த்து
சர்வர் வந்து நேராக டிபிட்ட சொல்லும். ஸோ டேட்டா பேஸ்ட்டை சொல்லும், டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணும். டேட்டா பேஸ் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் அவுட்புட்டுக்கு உண்டான வேலையை திரும்ப ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பும். இதுதான் நார்மல் ஒரு கனெக்ஷன். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன அனுப்புறியோ சர்வர் அதை வாங்கி சர்வர் போய் டேட்டா பேஸ்ட்டை கொடுத்து டேட்டா பேஸ் வந்து திரும்ப ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது ஃப்ரண்ட் எண்டுக்கு கொடுக்கறதோட டேட்டா பேஸ் எப்படி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா சர்வர் மூலியமாக போய் சர்வர்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சர்வர் வாங்கி சர்வர் டிபிட்ட கொடுத்து டிபிலேருந்து திரும்ப சர்வர் போய் சர்வர் வந்து ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்கும். ஸோ இந்த நீ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வாங்குறதுக்கு பேர் தான் ரெக்வஸ்ட். ஓகேவா? டிபி உனக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வார்த்தை வச்சு தான் ஃபுல்லாகவே ஹேண்டில் ஆகும் ஒர்க்கு. சரியா? ஸோ சர்வர் டு டிபி, டிபி டு சர்வர் அண்ட் தென் ஃப்ரண்ட் எண்ட், இந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் பேக் எண்டுன்னு வரும். சரியா? ஸோ இதுக்கு டேட்டா பேஸை பொறுத்த மட்டும் ஒரு 2 பிளாட்ஃபார்ம் வரும். டிபியை பொறுத்த மட்டும் நிறைய பிளாட்ஃபார்ம் வரும் படிக்கிறதுக்கு, விச் இஸ் ஓகேவா? நிறைய உண்டு. பைத்தான் உண்டு, ஜாவா உண்டு. பைத்தானில் சொன்னால் டிஜாங்கோ வரும். அண்ட் தென் ஒரு கான்செப்டாக வர்றது தான் நோட் ஜேஎஸ். ஓகேவா? ஸோ நம்ம அதை தான் இந்த கான்செப்டில் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்வரை எப்படி ரன் பண்ணணும், சர்வரை வச்சு எப்படி டிபிக்கு கனெக்ட் பண்ணணும், டிபியில் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கறதுக்குரிய செஷன் தான் இந்த பேக்எண்ட். ஓகேவா? அப்போ இந்த பேக்எண்டில் இந்த சர்வர்லேருந்து நோட் ஜேஎஸ் பார்க்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ சர்வர் என்ன செய்யும் அப்படின்னா நீ லாகினும் பாஸ்வேர்டும் ஒன்று கேட்குறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட புதுசாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுற, நான் இன்னைக்கு தான் இன்ஸ்டாகிராம் வரேன், ஸோ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஸோ நீ வந்து இங்கே டைப் பண்ணி சென்டுன்னு கொடுப்ப. சர்வர் அதை எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப டேட்டா பேஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும், நான் ஸ்டோர் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு மெசேஜை இங்கே அனுப்பி சர்வர் வந்து திரும்ப ஃப்ரண்ட் எண்ட் நம்மளோட பேஜ், மொபைலோ வெப் அப்ளிகேஷனோ அங்கே வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும், விச் இஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஸோ நீ லாகின் ஆகியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் எண்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். ஸோ எப்படி நம்ம லாகின் பண்ணோன்னா எங்கே போவோம், நார்மலாக இன்ஸ்டாகிராமோட ஹோம் பேஜ் போகும். ஸோ இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகும். இதுதான் நார்மலான ஒரு சின்ன கனெக்ஷன். ஓகேவா? அதில் சர்வரை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காண்டி படிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் நோட் ஜேஎஸ். இப்போ நான் சொன்னேன் சர்வர் எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுதுன்னு சொன்னேன். அந்த ஸ்டோர் பண்ணுறதே 2 விஷயமா ஸ்டோர் ஆகும், விச் இஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல்னு ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல். ஓகேவா? நான் சொல்கிறது மேக்ஸிமம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பார்க்குறதுனால மேபி டவுட்ஸ் வரலாம். நோட்ஸ் எடுத்தால் ரொம்ப நல்லது. ஸோ ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல் பிளாட்ஃபார்மில் பிரியுது. ஸோ ஸ்ட்ரக்சர்னா என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விச் இஸ் எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஓகேவா? அதை மென்ஷன் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ். நான் ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ்னா ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா மாங்கோடிபி சொல்லுது. அப்போது இவங்களுக்கு கீழே யார் வரா, எஸ்கியூஎல் வராங்க. ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல் இவங்களுக்கு கீழே யார் வராங்க, நான் ஸ்ட்ரக்சரில் யார் வரான்னா மாங்கோடிபி. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் தெளிவாக எழுதிக்கோங்க. நான் ஒரு மாதிரி எழுதுறேன், எனக்கே சிரிப்பாக வருது பார்த்தா. ஓகே, மாங்கோடிபி. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன, எஸ்கியூஎல். நான் ஸ்ட்ரக்சருக்கு வந்து மாங்கோடிபி. இந்த பிளாட்ஃபார்மை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், பேக் அண்ட் ப்ராசஸ் வந்து சர்வருக்கும் டிபிக்கும் உள்ள கனெக்ஷன் தான் பேக் எண்டு. ஆனால் சர்வர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேராக எங்கே போகுது, ஃப்ரண்ட் எண்டுக்கு தான் போகும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி அதை டிபி ரெஸ்பான்ஸ் பண்ணி சர்வர் மூலியமாக தான் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஓகேவா? ஸோ நான் சிம்பிளாக ஒரு பார்ட் வேணால் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி விட்றேன், எங்கள் குரூப் இவங்ககிட்ட கேட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? இப்போது சர்வரில் நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் தான் நோட் ஜேஎஸ். டிபியில் எஸ்கியூஎல் அண்ட் மாங்கோ டிபி ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே டிபி படிக்கும் போது வரும். இப்போதைக்கு நம்ம சர்வர் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சர்வரோட அண்டர்ஸ்டாண்டிங், பேக் அண்ட் ப்ராசஸ் புரியுதா உங்களுக்கு ஓரளவுக்கு? திரும்ப எதுவும் நடத்தணுமா? பாத்தியமா எனக்கு சிக்கியமாக 2 பேருக்கு ஓகே. ஸோ டன். சரி, இவ்வளோதான் இந்த ப்ராசஸ். ஸோ இவங்களுக்கு கீழே, ஸோ நோட் ஜேஎஸ்க்கு கீழே யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிளான்
ப்ராசஸிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக பிபிடி வைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ராசஸிங் தான் இதையும் கம்பைன் பண்ணி வரப்போகிற செஷன் தான் இது. பட் நீங்கள் எஸ்கியூலும் ஒரு ப்ராஜெக்ட் வரும், ப்ளஸ் மேங்கோ டிபிக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வரும். ஸோ அதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு அட் கிளைமேக்ஸ் பீரியடில் வரும்போது உங்களுக்கு இந்த 2 செஷனை பற்றி தெரியும். ஓகேவா? ஸோ ஓவரால் இதுதான். ப்ளீஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ரீகால் பண்ணிகிட்டே இருங்க டெய்லியும். ஸோ டெய்லின்னா நான் எப்படி சொல்கிறேன், நாளைக்கு செஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்குள்ளேயே உட்காந்து சர்வர்னா எப்படி ரன் ஆகுது, அங்கே எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை உங்கள் மைண்டுக்குள்ளே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக புரிய முடியாது. பிகாஸ் நானே வந்து டெய்லி ரீகால் பண்ணி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ரீகால் இல்லாமல் போச்சு அப்படின்னா இப்போ ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த செகண்டே இது மறந்துடும். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அப்படி. ஓகேவா? அதனால தான் பேக் எண்ட் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீ இப்போ சர்வரும் டிபிக்குள்ள கனெக்ஷன் நான் சொல்லிட்டேன். ஆனால் சர்வரில் உள்ள இந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் தான் எழுதணும். சர்வரில் என்னெல்லாம் தேவைப்படும், ஸோ விச் இஸ் ஹோஸ்ட், இந்த 3000 போட்டு தான் வரணுமா இல்லை வேற எதுவும் போட்டு வேணுமா அப்படிங்கிறதையும் நீ தான் எழுதணும். டிபியில் போய் எஸ்கியூஎல் உங்கள் 2 பேருக்கு தெரியுமா? எஸ்கியூஎல் எதுவும் காலேஜஸில் வேறு டைமில் படிச்சிருந்தீங்களா? ஓகே, சூப்பர். அப்போ எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்குன்னா இன்சர்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணி எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும், அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி கோரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நீ ஒருத்தன் ஃப்ரண்ட் எண்ட் என்ன கேட்கணும் அதை பொறுத்து சர்வர் நீ தான் எழுதி சர்வரில் போய் டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத எஸ்கியூஎல் மூலியமாக எஸ்கியூஎல் கொரியை வச்சு நீ ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் வந்துட்டு நான் இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸரா, ஸோ நான் இன்ஸ்டாகிராமோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும், இப்போ நீ இருக்கேன், நான் இருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் லிஸ்ட்டு வரும் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ அதெல்லாம் 1 2 3 போட்டு இந்த இடத்துல யூசர் நேம் அண்ட் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு நீட்டாக டேபிளில் போய் இன்சர்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு கொரியை எழுதி சர்வர்கிட்ட சொல்லி உள்ளே ஸ்டோர் பண்ணுவேன். அது ரெக்வஸ்ட் வரும்போது தான், சும்மா ஸ்டோர் பண்ணக்கூடாது. ரெக்வஸ்ட் எப்போலாம் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வருதோ அப்போ போய் ஸ்டோர் பண்ணுவேன். இல்லை நான் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சுங்கிறத ரெஸ்பான்ஸை இங்கே திரும்ப சர்வர் மூலமாக அனுப்பி திரும்ப ஃப்ரண்ட் எண்ட்க்கு அனுப்பிடுவேன். இவ்வளோதான் ஓவரால் சின்ன ப்ராசஸ். நீங்கள் போக போக கோடை படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக. ஸோ ஓகேவா? டயக்ராம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பிபிடி போகலாமா? ஓகே, டன். ஸோ நான் பிபிடிக்குள்ளே போகிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட்.js தான் பார்க்க போகிறோம். ஜாவாலையும் நிறைய இருக்குது சர்வரை பற்றி படிக்க, பட் நம்ம இங்கே நோட்.js சூஸ் பண்ணிக்கணும். ஏன் எதனால நோட்.js சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்டை படித்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியாச்சு. ஜாவா ஸ்கிரிப்டோட இட்ஸ் ஆல்சோ ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பேசிக் கான்செப்டில். அதை நம்ம நல்லாவே தரவாக பார்த்தாச்சு. அப்போது அதுலேருந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நோட்.js எல்லாருமே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி படிப்பாங்க. ஓரளவுக்கு நீ நோட்.js கற்றுக்கிட்ட அப்படின்னா கொஞ்சம் ஜாவா சைடும் அந்த அவங்களோட பேக்கெண்டை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், பட் பிக்கப் பண்ணதுக்கும் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கபிளாக இருக்கும். பிகாஸ் ஒரு சர்வர் வந்து எப்படி ரன் ஆகுங்கிறதுன்னு ஒரு ப்ராசஸை கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஸ்டார்ட் டு எண்டு. இப்போ நான் ஒரு டயக்ராம் காமிச்சதே ஒரு மாதிரியான ஒரு டயக்ராம் தான், ஆனால் அதையே நீ க்ளீனாக உட்காந்து நீயே ஒரு பேப்பர் ஆர்ட்டில் திரும்ப திரும்ப வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா கிடைக்கிறதுக்காண்டி தான் நோட்.js ஒரு எப்படி சொல்ல ஒரு டுட்டோரியல் பிளாட்ஃபார்ம் மாதிரியே பார்த்து படிப்பாங்க. ஓகேவா? ஸோ நோட்.js ஹேண்டில் பண்ணுறது யாரு அப்படின்னா என்பிஎம், விச் இஸ் நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப்ல வந்துட்டு நம்ம அந்த லிங்கை சிடிஎன் லிங்க் எடுத்து போடுவோம், இல்லைனா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம் இந்த பூட்ஸ்ட்ராப்போட பேக்கேஜை. அந்த மாதிரி நோட்.jsக்குள்ள ஃபஸ்ட்டு பேக்கேஜாக யார் வராங்க அப்படின்னா விச் இஸ் நோட்.jsோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா எக்ஸ்பிரஸ். ஓகேவா? இது மேபி நெக்ஸ்ட் பிபிடியாக நாளைக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து வருவாங்க. அது யார் எக்ஸ்பிரஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ நோட்.jsல எப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷனாக அவர் உள்ளே வந்து அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டண்டாக வரப்போகிற ஆள் தான் எக்ஸ்பிரஸ். ஓகேவா? நோட்.jsலே ஓவரால் பேக்கேஜஸ் வந்துடும், ஆனால் இந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் அஃபிஷியலாக பண்ணக்கூடிய ஆள் யார்கிட்ட இருக்குன்னா எக்ஸ்பிரஸ்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் எக்ஸ்பிரஸ்.jsஐ வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நாளைக்குள்ள பிபிடியாக நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக பார்ப்போம். இன்னைக்கு நோட்.jsோட தியரிட்டிக்கலாக என்ன பார்க்கலாம். ஸோ விச் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட்.
and it's a powerful tool suitable for a wide range of projects. Node.js stands out as game changer. Imagine using the power of JavaScript not only in your browser but also on a server side. ஓகேவா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசருக்கு மட்டும் ஒரு பெரிய பெர்ஃபார்மர் கிடையாது, சர்வர் சைடுக்கும் ஒரு பெரிய பெர்ஃபார்மர் தான் சொல்லிக்கிறேன். ஸோ எதனால அது போனஸ் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம். அதோட ரன் டைம் வந்து ஷார்ட்டாக இருக்கும். பைத்தானே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் மெயின் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஈக்குவாலிட்டியான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமட்டிக்கலாக இருக்கும் when compared to Java, C, C++. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராசஸ். ஸோ Node.js runs on the V8 JavaScript engine. ஓகேவா? ஸோ இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்ஜின் வந்து தேவைப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி கார்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இன்ஜின் தேவைப்படுதோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜின் தேவைப்படும். அந்த இன்ஜின் தான் என்ன செய்யும்னா நம்ம டைப் பண்ணுற சர்வர் எல்லாமே நம்மளோட ப்ரௌசர் விச் இஸ் கூகுள் க்ரோமோ என்ன சர்வரோ எக்ஸ்பிரஸ் மூலயமா கன்வெர்ட் பண்ணிட்டு போய் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணும். ஓகேவா? அதுதான் Node.jsங்கிறது டைப்பிங் பிளாட்ஃபார்ம் விச் இஸ் ஒரு டைப் பண்ணுற கோடு. அதுலேருந்து எக்ஸ்பிரஸ் எடுத்து எக்ஸ்பிரஸையும் நோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இவங்க தான் எடுத்துகிட்டு போய் ப்ரௌசருக்கு கொடுக்குறாங்க. யார் மூலயமா? இன்ஜின் மூலயமா விச் இஸ் V8 JavaScript engine. ஓகேங்க? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். And then however, unlike the browser context, Node.js executes JavaScript code outside of the browser. இது ஏன் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான் மேக்ஸிமம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சர்வர் கோடு தான் எழுதுவேன், ஆனால் அதை பார்க்குறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் எப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். And single process model, a Node.js application operates within a single process, avoiding the need to create a new thread for every request. This design choice contributes to Node.js performance. So single process model-ஆக இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ which is அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு ஒரு நியூ த்ரெட். ஸோ த்ரெட்டுங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு இல்லை. எனி ஒன் த்ரெட்டுக்கு வந்து அனலைஸ் எதுவும் இருக்கா? பற்றியுமா? த்ரெட், மல்டி த்ரெட், சிங்கிள் த்ரெட்னு அப்படின்னு முடிச்சிருப்பீங்களா? அனலைஸ் பாத்திமா எனக்கு செய்யுமா? மற்ற இல்லைன்னா ஒரு டவுன் தான் பண்ணுங்க. சொல்லுங்க. மறந்துட்டா பாத்திமா. ஓகே, பரவாயில்ல. இசைக்கமானுக்கு ஓகே ஓகே பரவாயில்ல. ஸோ த்ரெட்டு ஓகேவா? ஸோ த்ரெட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சர்வரும் டிபியும் கனெக்ட் ஆச்சுன்னு இப்போ உனக்கு காமிச்சேன். ஓகேவா? அது எதனால கனெக்ட் ஆகுதுன்னா நீ வந்து கேள்வி அதை கேட்குறனால. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னு நீ யார்கிட்ட போய் சொல்கிறேன், சர்வர் இவன் வந்து லாகின் பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லி டேட்டா பேஸ்ட்டு சொல்லி டேட்டா பேஸ் வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ நீ புதுசாக லாகின் பண்ணேன்னா உன்னோட கலெக்ஷன்ஸ் லாகின் கிரெடென்ஷியல் யூசர் நேம் பாஸ்வேர்டையும் எடுத்துகிட்டு நேராக போய் அவர்கிட்ட சர்வர் எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிட்டேங்கிற மெசேஜை கொடுக்குது. ஓகேவா? இதில் என்ன நடக்குன்னா ஒரு ரெக்வஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு டைம் நடக்கிறதுனால இதை வந்து சிங்கிள் த்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா இப்போ நம்ம இங்கே 3 பேர் இருக்கோம். ஓகேவா? இன்ஃபோஸ்மைட், ஃபாத்திமா, இசக்கியமால் 3 பேர் இருக்கும். ஃபாத்திமா வந்து டேட்டா பேஸ், இசக்கியமால் வந்து சர்வர், இன்ஃபோஸ்மைட்டுங்கிற நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து புதுசாக லாகின் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு என்னோட டீட்டெயில்ஸ் சம்திங் நேம் @gmail.com அண்ட் என்னோட பாஸ்வேர்டு வந்து சம்திங் 123ன்னு வச்சுட்டு என்ட்ரு தட்டுறேன். இசக்கியமால் வந்து என்னோட பாஸ்வேர்டு இதெல்லாம் வாங்கிட்டு ஃபாத்திமாவே கொடுக்குறேன். ஃபாத்திமா அதை வாங்கி ஒரு டேபிளுக்குள்ளே வச்சுட்டு நான் டேபிளில் வச்சுட்டேன்பான்னு திரும்ப இசக்கியம்மாள்கிட்ட சொல்கிறோம். இசக்கியம்மாள் திரும்ப வந்து என்கிட்ட உன்னோட லாகின் தூக்கி விச் உள்ளே போட்டாச்சு, ஸோ நீ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராமுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே நான் மூவ் ஆன் பண்ணி போகிறேன். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். ரைட்டா? இந்த ப்ராசஸில் நான் ரெக்வஸ்ட் விச் இஸ் நான் இன்புட் கொடுக்குறேன், ஜிமெயில் மெயிலும் பாஸ்வேர்டும் கொடுத்தா மட்டும்தான் இசக்கியம்மாளும் ஃபாத்திமாவும் கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பாங்க. ஸோ விச் இஸ் அங்கே ஒருத்தன் வாரான், ஸோ நம்ம ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இசக்கியம்மாள் என்னோட டேட்டாவை வாங்குறான், ஃபாத்திமா அதை போய் உள்ளே வைக்கும். ஸோ வேலை வந்தால் தான் நீங்கள் முழிச்சு வேலை பார்ப்பீங்க, இல்லைன்னா அப்படியே திரும்ப வேலை போயிட்டு நான் நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
தூங்கிடுவீங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா இதுக்கு பேர் ரெஸ்ட் ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் கேட்டால் மட்டும்தான் ரெக்வஸ்ட் வரும், சொன்னால் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் வரும், மித்தபடி எல்லாம் தூங்கிடும். ஸோ ரெஸ்ட் எடுத்துரும். அதனால தான் இதுக்கு பேரே ரெஸ்ட் ஏபின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் ஏபிஎஸ் அது நீங்கள் வந்து போஸ்ட் கெட்டு இதெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் படிப்பீங்க, லேட்டராக வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன நடக்குன்னா இந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மை தான் ஒரு த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது நான் மட்டுமா பாஸ்வேர்டும் யூசர் நேமும் க்ரியேட் பண்ணுவேன்? இல்லை, என்ன மாதிரி 1000 பேர் க்ரியேட் பண்ணுவான். அது ஒரு லிமிட் வச்சுருக்கும். அந்த லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா சர்வர் கிராஷ் ஆயிடும். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சர்வர் கிராஷ் ஆகிடும். அது ஏன்னா இந்த சிங்கிள் த்ரெட்டில் போடும்போது அந்த த்ரெட்டு வழியாக தான் ரெக்வஸ்ட் ஃபாலோ ஆகிட்டு வரும். ஸோ விச் இஸ் சர்வருக்கும் டேட்டா பேஸ்க்கும் கனெக்ட் ஆகிற ஒயர் வந்து தான் அந்த த்ரெட்டுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த ஒயர் சிங்கிளாக இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் கொஞ்சமாக தான் போகணும். ஒரு செட்டில் ஆஃப் மேலே போயிட்டு அப்படின்னா கிராஷ் ஆயிரும், இல்லை எரர் ஆயிரும், டவுன் ஆயிரும், சர்வர் டவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு அதுக்கு தான் மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 4-5 த்ரெட்டை போட்டு விட்டோம்னா 1000 பேர் லட்சக்கணக்கில் பேர் வந்து இந்த சைன் அப் பண்ணாங்கன்னா, லாகின் கிரெடென்ஷியலை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா சர்வரும் டேட்டா பேஸும் கண்ணு முழிச்சே தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். டான்னு ரெக்வஸ்டையும் வாங்கும், டான்னு ரெஸ்பான்ஸும் கொடுத்துட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் சிங்கிள் த்ரெட் மல்டி த்ரெட்டும்பாங்க. ஆனால் Node.js வந்து பவராக சிங்கிள் ப்ராசஸ்க்கே இது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ விச் இஸ் நியூ த்ரெட் ஃபார் எவ்ரி ரெக்வஸ்ட். திஸ் டிசைன் சாய்ஸஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு Node.js பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு Node.js நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆம் த்ரெட் அண்ட் மல்டி த்ரெட். Super. Right. So next slide. So Node.js is used to build backend services like APIs, like web app. So புரியுதா API? நான் ஏபிஐயும் இதோட என்ன ப்ராசஸ், ஏபிஐ கால்னா என்ன, ஏபிஐனா என்னங்கிறது நாளைக்கு எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பற்றியா, அதில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஏபிஐஸ் லைக் வெப் ஆப், மொபைல் ஆப் ஆர் வெப் சர்வர். A web server will open a file on the server and return the content to the client. It's used in production by large companies such as PayPal, Uber, Netflix, Walmart and so on. ஸோ உங்களுக்கு தெரியும் நெட்ஃப்ளிக்ஸு, பேபால், ஊபர்லாம் இவங்க இந்த Node.js வச்சு தான் பேக் எண்டை ஃபில் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த சிங்கிள் த்ரெட் மல்டி த்ரெட் இருக்குது தெரியுமா? ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி தெரியுமா? ஸோ எவ்வளோ பேமெண்ட் வருது உங்கள் 2 பேருக்கு? எனிஒன்? சீக்கிரமாக தெரியாதா? ஃபாத்திமா? ஓகே, தெரியாது. சரி, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து 3 பேமெண்ட் பண்ணுறான். ஓகேவா? பெர் மந்த்துக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி படம் பார்க்கணும் அப்படின்னா 3 பேமெண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணுறான். ஒன்று வந்துட்டு 720 பிக்சலுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறான். ஓகேவா? இன்னொரு பேமெண்ட் வந்துட்டு சம்திங் 450 to 500 சார்ஜ் பண்ணுறான். அது 1080p பிக்சல். அட் லாஸ்ட்டாக ப்ரீமியம் பேக்குன்னு போட்டு 4K ரெசல்யூஷனில் 650 rupees சார்ஜ் பண்ணி லாஸ்ட் பேக்காக கொடுக்குறான். இந்த 3க்கும் டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னா 200 பேக் விச் இஸ் பேசிக்காக 720 பிக்சல் போடுற அப்படின்னா உன்னால் ஃபோனில் மட்டும்தான் ஒரு டைம் தான் பார்க்க முடியும். விச் இஸ் இப்போ இசக்கியம்மாள் ஃபோனில் மூவி பார்க்குறோம் அப்படின்னா ஃபாத்திமா ஃபோனில் அட் அ டைமில் பார்க்க முடியாது, அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பான். ஓகேவா? அது சிங்கிள் த்ரெட்டாக கன்வெர்ட் ஆகுது. ரைட்டா? இன்னொன்று வந்துட்டு 450 பிளான் இருக்குல்ல 1080p, அதில் வந்து 2 பேர் அட் அ டைமில் பார்த்துக்கலாம். விச் இஸ் ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம், லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் 2 டிவைஸாக கொடுத்து 2 பேரும் அட் அ டைமில் பார்க்கலாம்னு சொல்லுவான். 4K வந்து அப்படியே டபுளாக 4 பேர் அட் அ டைமில் பார்க்கலாம். விச் இஸ் டிவி, லேப்பு, டெஸ்க்கு, ஃபோனு 4 டிவைஸ்லையும் அட் அ டைமில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால 650 அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவோம். ஏன் இந்த 3 டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கான்னா இங்கே தான் இந்த த்ரெட் ப்ராசஸே நடக்குது. ஸோ இங்கே ஒரு சிங்கிள் த்ரெட்டுக்கு ஒன்று கொடுக்கான், மல்டி த்ரெட்டாக வரும்போது 4 பேருக்கும் 2 பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை பொறுத்து தான் நம்மகிட்ட காசு வாங்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டப்பை ஒர்க் பண்ணுறதே Node.js தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் நான் த்ரெட்டும் மல்டி த்ரெட் சொன்ன கான்செப்ட், சர்வர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு? எஸ், இந்த ப்ராசஸ் தான். ஸோ அதனால தான் நெட்ஃப்ளிக்ஸ் இவங்களாம் இந்த அண்டரில் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரீசன் டு சூஸ் Node.js. ஸோ இதெல்லாம் சும்மா அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் ஈஸி டு கெட் ஸ்டார்டட், பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஐடியல் ஃபார் ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் அஜைல் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ப்ரோட்டோடைப்பிங் விச் இஸ்
ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் எங்கே போகணுங்கிற ஒரு பெர்ஃபெக்ஷனை சொல்கிறது, ஓகேவா. ஏன்னா அஜைல் டெவலப்மெண்ட், அஜைலுங்கிறது ஒரு எப்படி சொல்லணும், ஒரு வேலை நடக்கா இல்லையான்னு கண் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் விச் செக்யூரிட்டி பேஸ்டில் வரக்கூடிய கான்செப்ட். அதுவும் அங்கே டெவலப்டாக செட்டில்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கேலபிலிட்டி, இட் ஸ்கேல்ஸ் போத் ஹரிசான்டலி அண்ட் வெர்டிக்கலி. Real-time web apps, Node.js excels in real-time synchronizations. And then fast suite, it handles operations quickly, which is database access and network connection. So புரியும்னு நினைக்கிறேன். அதோட ஆப்ரேஷன்ஸை குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ஈஸியபிளாக தான் இருக்கும். அண்ட் யூனிஃபைட் லாங்குவேஜ், ஜாவாஸ்கிரிப்ட் எவ்ரிவேர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். யூனிஃபைட் லாங்குவேஜ்னா புரியுதா, ஃப்ரண்ட் எண்ட்லேயும் நம்ம அவரை தான் யூஸ் பண்ணோம் ஜாவாஸ்கிரிப்ட்லேயும். ஸோ பேக் எண்ட்லேயும் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரிச் எக்கோசிஸ்டம் விச் போஸ்ட் a large open source library and supports asynchronous and non-blocking programming, ஓகேவா. ஸோ என்ன நோட்ஜேஸில் லார்ஜ் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரியாக இருக்குது. அண்ட் அசிங்க்ரன்ஷன், நம்மளோட அசிங்க்ரன்ஸ்லாம் புரியும்ல, ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு 1 by 1 நம்ம ஒர்க் பண்ணுவோம்ல ஜாவாஸ்கிரிப்ட், அதையும் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாரு, PHP அண்ட் ASP ஹேண்ட்லிங் ஃபைல் ரெக்வஸ்ட். நான் சொன்னோம்ல அந்த ஒரு கனெக்ஷன். ஸோ நீ ஒரு டாஸ்க் சொல்கிற, அது வெயிட் பண்ணி திரும்ப அது ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் டாஸ்க். இந்த ரெடி ஃபார் நெக்ஸ்ட் டாஸ்க் இருக்குது பார்த்தியா, இது வந்து ரெடி ஃபார் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து உடனேலாம் ரெடி ஆகாது, ஓகேவா. அது உடனே ரெடி ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா வெப் சாக்கெட்னு ஒரு கான்செப்ட் உண்டு, அதில் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் இருக்கா, இப்போ 2 பேர் ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கணும், சரியா. வாட்ஸ்அப் என்ன பண்ணுது, லெஃப்ட் ஹேண்ட் ஃபோன் வச்சு, இப்போ நீங்கள் இசக்கியமால் ஃபாத்திமா 2 பேர் இருக்கீங்க. இசக்கியமால் ஃபோன்லேருந்து ஃபாத்திமாவுக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புகிறேன். ஃபாத்திமா நெட் ஆன் பண்ணியிருந்தானா உடனே மெசேஜ் வரும், கரெக்டாக. 2 பேருமே நெட் ஆன் பண்ணி ஆன் ஸ்பாட்டில் ஒரே சேட்டில் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. ஃபாத்திமா ஹாய்னா இசக்கியமாலுக்கு உடனே ஹாய்னு சென்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இசக்கியமால் டைப் பண்ணானா அவளுக்கு ஃபாத்திமா ஃபோனில் டைப்பிங்னு ஒரு டாட் வச்சு ஏதாவது வரும். அப்புறம் சென்ட் பண்ண உடனே ஃபாத்திமா ஃபோனில் திரும்ப ஏதாவது ஒரு மெசேஜ் ஹாய் ஃபாத்திமா சம்திங் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே ரெடியாகி அங்கே இருக்கிற ஃபைல் அங்கே அனுப்பும், இங்கே இருக்கிற ஃபைல் அங்கே அனுப்பும். அப்படி மிக்ஸ் மேட்சாக ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து வெப் சாக்கெட்டில் நடக்கும். அப்போ ஏபிஐயில் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். ஆனால் எப்படி நடக்கும்னா, நான் இப்போ சொன்னோம்ல தூங்கி முடிச்சு அதை எழுந்திக்கும் ரெஸ்ட் ஏபிஐஸ்ன்னு சொன்னோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட் டாஸ்க் வெயிட் ரிட்டர்ன்ஸ் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் டாஸ்க். ஸோ அதே எக்ஸாம்பிளில் சேம் வாட்ஸ்அப் சேட் எடுத்துக்கோ. இது வந்து ஏபிஐயில் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன், விச் இஸ் Node.jsல ஒரு ஏபிஐ காலாக நடந்தால் எப்படி இருக்குன்னு மாதிரி சொல்கிறேன். ஸோ இசக்கியமால் ஃபாத்திமா 2 சேட் இருக்குது. இசக்கியமால் வந்து ஹாயின்னு ஃபாத்திமாவுக்கு போட்டுட்டா, ஆனால் ஃபாத்திமா ஃபோனில் வராது. நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்ல, Ctrl R கொடுத்தோ இல்லை அந்த ஆரோவை கொடுத்தோ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபாத்திமா ஃபோனை ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணாதான் இசக்கியமாலோட சேட் வந்து வரும். திரும்ப ஃபாத்திமா ஃபோனில் வந்து இசக்கியமாலுக்கு ஹாய் அப்படின்னு அனுப்பிட்டானா சேம் அதே மாதிரி இசக்கியமால் ஃபோனில் ரெஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அந்த ரெஃப்ரெஷ்னா, இந்த கண்ணு முழிச்சு வேலை பார்க்கும்னு சொன்னோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாத்திமா ஃபோன்லேருந்து சென்ட் ஆகி ஃபாத்திமா ஃபோன் தூங்கிடும், ஏபிஐ தூங்கிடும். இசக்கியமால் ஃபோன் வந்து ஏபிஐ தூங்கிட்டு தான் இருக்குது. அதை எழுப்பணும் அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாதான் எழுப்பி, அங்கேருந்து மெசேஜ் வந்திருக்குப்பா அதை எடுத்துகிட்டு வந்து காமி அப்படின்னு சர்வர் போய் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ஸோ இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனாலேயே வெப் சாக்கெட்டுன்னு ஒரு சேட் ஏபிஐக்காண்டி ஒன்று சின்ன பிளாட்ஃபார்மாக ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் டாஸ்க்னா மேக்ஸிமம் ஏபிஐ வந்து ரெடி ஆகாது. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டாஸ்க்கு நீ சொல்லிட்ட அப்படின்னா அது ரெடியாக தான் இருக்கும்னு அர்த்தம். ஆனால் வெப் சாக்கெட் வந்து அப்படி கிடையாது. ஸோ புரிஞ்சதில் நான் என்ன சொல்ல வரேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எதுவும் குழப்பம் இருக்கா? ஓகே டன். So Node.js handling file requests, send task, returns ready for next task. So which takes request from users, processes those requests and returns response to the corresponding user. There's no wait for open and read file phase in Node.js. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா, டக்குன்னு ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்போம், டக்குன்னு என்னன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ரிட்டர்னுக்கோ ரெக்வஸ்ட்டுக்கோ நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் வச்சு நோ வெயிட் ஃபார் ஓப்பன் அண்ட் ரீட் எதுக்கும் டிலே ஆகாது. அதான் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா பேசிக்ஸ் கான்செப்ட். நோட் ஜேஸ்ல யாரெல்லாம் வராங்க? கன்சோல், டீபர்கர், எரர் ஹேண்ட்லிங், டொமைன், கால்பேக்ஸ், பஃபர், மாடல்ஸ், டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம், கிளஸ்டர், நெட். ஓகேவா? ஸோ கன்சோலுங்கிறது என்ன? நம்மளோட அவுட்புட்டை ஈஸியாக பார்த்துக்க முடியும், ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்ச ஒரு விஷயம். டீபர்கர்னா என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன், சர்வரும் டேட்டாபேஸும் நம்ம தான் கோட் எழுதணும். ஸோ கோடு எழுதும் போதே நம்ம வந்து ஒரு விஷயத்த இப்படி சொல்லி எழுதலாம். ட்ரை அண்ட் கேட்ச் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இருக்காது ரெண்டு பேருக்கு. ட்ரை அண்ட் கேட்ச். எஸ். ஸோ இந்த ட்ரை அண்ட் கேட்ச் என்னன்னா, ட்ரை பண்ணு, உனக்கு எதுவும் டவுட்டு அப்படி தப்புன்னு வந்தால் கேட்ச் பண்ணி எரரை சொல்லிடுன்னு சொல்லுவோம். அந்த கேட்ச் எரரை நம்மளுக்கு கொடுத்துட்டு அப்படின்னா எங்கே அந்த எரர் நடக்குங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டீபக்கராக இருக்குது. அண்ட் எரர் ஹேண்ட்லிங்கும் அப்படி தான், கொடுத்துருக்கிற எரரையும் தெளிவாக சொல்லணும், அதனால் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் டொமைன், ஸோ உள்ளே யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பிரஸ் இவங்களாம் ரொம்ப நல்ல நல்ல பேக்கேஜாக உள்ளே வந்து இம்போர்ட் ஆவாங்க. அண்ட் கால் பேக்ஸ், ஏபிஐ கால்ஸ் வந்து நிறைய வச்சு உன்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் பஃபர் விச் இஸ் மெயின் கான்செப்ட். யூடியூப்பில் பஃபர் ஆகும் தெரியுங்களா? அந்த கான்செப்ட் உங்களுக்கு யூடியூப்பில் எப்படி பஃபர் ஆகுதுன்னு உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியுங்களா? இனி புரியுதுல்ல நான் சொல்கிறது? யூடியூப் பஃபர். எஸ். நெட்டு கொஞ்சம் நல்லா கிடச்சிச்சின்னா அந்த ரெட் கலர் அந்த டைம்லைனை தாண்டி கொஞ்சம் ஒயிட் கலரில் பஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த பஃபரை யார் பண்ணுறா? நம்ம நோட்.js அட்வான்ஸாக நெட்வொர்க் வச்சு நடக்குது. ஓகேவா? மாடியூல்ஸ், நிறைய மாடியூல்ஸ் வச்சு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். லைக் எலிசைடு, ரியாக்ட், ஒரு சில கான்செப்ட் வச்சு வரும் மாடியூல்ஸ். வரும்போது வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம், டொமைனை வச்சு ஒவ்வொரு இதையும் ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு ஸ்கீமா பேஸ் பண்ணி வரும். ஸ்கீமாங்கிறது நீங்கள் மாங்கோடிபி வரும்போது படிப்பீங்க, ஈஸியாகவெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் வந்து நெட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். நெட்வொர்க் ப்ராசஸை வச்சு வரக்கூடிய பிளாட்ஃபார்ம். சர்வர் எப்படி கனெக்ட் ஆகுது, அந்த கனெக்ஷனை பற்றி பேசுகிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளே நாளைக்கு நம்ம எக்ஸ்பிரஸையும் பார்த்து ஏபிஐ கால்னா என்னன்னு தெளிவாக பார்த்து அதை வச்சு நம்ம இந்த கோடை நாளைக்கு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னைக்கு நீங்கள் இன்ஸ்டாலேஷனை முடிச்சிருக்கணும். பட் இருந்தாலும் அந்த கோடை நான் சும்மா சொல்லலை, ஜஸ்ட் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தியா, போர்ட் வந்து நம்ம தான் எழுதணும். ஸோ அதனால் போர்ட் 3000 எழுதிக்கிறேன். ஓகேவா? அண்ட் நோடில் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஹச்டிடிபி எல்லா லிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லோக்கல் ஹோஸ்ட்டாக இருந்தால் ஹச்டிடிபின்னு தான் வரும். நார்மல் அஃபிஷியல் சைட்டாக இருந்தால் ஹச்டிடிபி எஸ் சேர்ந்து வரும். ஸோ நான் ஹச்டிடிபியை வாங்கி ரெக்யூர் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு சர்வரை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் ஹச்டிடிபின்னு போட்டு க்ரியேட் சர்வரை க்ரியேட் பண்ணி அதில் நான் என்னெல்லாம் வேணுங்கிறத எழுதுகிறேன். இதனால் நான் வந்து உங்களுக்கு நாளை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இங்கே என்ன நடக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லைனை பார்த்தீங்கன்னா, சென்டிங் த HTML ரெஸ்பான்ஸ் rest.end ஒரு ப்ராக்கெட்டில் h1 டேகில் எழுதியிருக்கேன். பேரந்திசிஸ்குள்ள சிங்கிள் கோட்டில் h1ல ஹலோ ஜிஎஃப்ஜின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய லெட்டர் என்னவா இருக்கணும்? ஹலோ ஜிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் இதுதான். இந்த பேரந்திசிஸ்குள்ள தான் நீங்கள் வந்து சம்திங் எல்ஸ், எனி ஃப்ரண்ட் அண்ட் கோடோ ஏதாவது போட்டு கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் ஒன் பை லைனாக டைப் பண்ணி சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹச்டிடிபியை வாங்கிறீங்க, அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிடுங்க. புரியுதா இந்த மாடியூல் எங்கேருந்து வருதுன்னு? இந்த மாதிரி மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணதை வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன் சர்வரை கிரியேட் பண்ணி அதில் என்ன ரெஸ்பான்ஸ் வரணும்னு எழுதிட்டேன். அந்த ரெஸ்பான்ஸ் எந்த பிளாட்ஃபார்மில் வரணும்? போர்ட் 3000 வரும். அதனால தான் server.listen போர்ட்டுன்னு போட்டு முடிப்பாங்க. இந்த இதெல்லாம் நாளைக்கு நம்ம கன்சோலில் பார்க்கலாம். ஸோ போர்ட் 3000ங்கிறதுல பிளாட்ஃபார்மில் ஹலோ ஜிஎஃப்ஜிங்கிற அவுட்புட் வருது. ஸோ இப்படி தான் சர்வர் வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்டில் வருது. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ரியாக்ட் ஏதாவது NPM ஸ்டார்ட் கொடுத்தா ஒரு லோக்கல் ஹோஸ்ட் சம்திங் 3000 வருது. இதுக்கும் நம்ம ஒரு போர்ட்டு கிரியேட் பண்ணுவேன். அங்கே ஒரு போர்ட்டும் இங்கே ஒரு போர்ட்டும் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டால், ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு போர்ட்டு, பேக் எண்டுக்கு ஒரு போர்ட்டு, ரெண்டையுமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணுற கான்செப்ட் தான் ஃபுல் ஸ்டாக், விச் இஸ் merge ஸ்டாக்னு கூட சொல்லலாம். merge ஸ்டாக் விச் இஸ் எக்ஸ்பிளைன் ஃபார் M ஃபார் Mongo, E for Express, R for React and N for Node. ஓகேவா? merge ஸ்டாக்னு சொல்லுவாங்க, MERN. ஃபுல் ஸ்டாக்னு சொல்கிறது தான் அந்த
அந்த பேரை யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு கனெக்ஷனை ஏற்படுது. ஃப்ரண்ட் அண்டையும் பேக் அண்டையும் கனெக்ட் பண்ணிட்டியான்னு கேட்பாங்களா, அதெல்லாம் இந்த லோக்கல் ஹோஸ்ட். இப்போதைக்கு நம்ம படிக்கிற லோக்கல் ஹோஸ்ட். நீங்கள் ஃப்யூச்சரில் ஐடி கம்பெனிஸ் போனீங்கன்னா வேறு லிங்க் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை அவங்க டீச் பண்ணி தான் எடுப்பாங்க. அதுக்கு எதுவும் பயப்படலாம். ஸோ இதுதான் ஓவராலாக ஒரு சின்ன ஒரு வெப் சர்வரோட ஸ்டார்டிங். ஸோ இந்த கோடிங் ஒரு அனலைசேஷன் உங்களுக்கு புரியுதா இல்லை புரியலையா? நான் கோடோட லைன்லாம் கேட்கல, ஜஸ்ட் இது எப்படி அவுட்புட்டாக வந்துச்சுன்னு நான் சொன்னது புரிஞ்சுதுல ரெண்டு பேத்துக்கும்? ஓகே டன். சரி, நெக்ஸ்ட்டு சேம் அட்வான்டேஜஸ் ஆஃப் Node.js என்னெல்லாம் இருக்குது? ஈஸி ஸ்கேலபிலிட்டி, அங்கே சொன்ன மாதிரி தான். ஸோ ஈஸிலி ஸ்கேலபிள் அப்ளிகேஷன் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ரியல் டைம் வெப் ஆப்ஸ். ஸோ ரியல் டைம் ஆப்ஸ்க்கு மெயினாக Node.js ஒன்று யூஸ் ஆகிறாங்க. ஸோ விச் இஸ் மச் மோர் ப்ரிஃபரபிள் பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்டர் சிங்க்ரனைசேஷன். ஆல்சோ த event loop avoids HTTP overloaded for Node.js development. Fast suite Node.js acts like a fast suite and all the operations can be done quickly, like reading or writing the database, network connections or file system. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹச்டிடிபி வச்சு தான் Node.js டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் அப்போ யாருன்னா ஒரு கூட கொஞ்சம் பில்ட் ஆகிற ஒரு சர்வர். ஓகேவா? அந்த சர்வரை வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரியல் டைம் பிளாட்ஃபார்ம் தான் Node.js. ஓகேவா? அண்ட் ஃபாஸ்ட் சூட் வந்து மேக்ஸிமம் அந்த டேட்டா பேஸ்க்கு ரீட் பண்ணுறதும் ரைட் பண்ணுறதும். ரீட் ரைட்னா என்ன, இந்த இடத்துல போய் இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல இருந்து வெளியே வா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியை ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அண்ட் ஈஸி டு லேர்ன் அண்ட் கோடு. ஸோ அதே தான் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான் எழுதுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் த catching of a single module whenever there is any request of the first module. It gets catched in the application memory, so you don't need to re-execute the code. ஸோ ஒரு கோடை எழுதியிருக்கேன் அப்படின்னா நான் ட்ரை அண்ட் கேட்ச் சொன்னோம்ல, அந்த கேட்சை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எங்கே எரர் இருக்குன்னு. ஸோ அதனால் நீ கோடை அழித்து திரும்ப மாற்றணும்னு மேக்ஸிமம் இந்த இஷ்யூலாம் இங்கே வராது. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் Node.js ஃபைல்? இட்ஸ் லைக் கிரியேட்டிங் அண்ட் டிடக்டிங். ஸோ சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த சூட்டபிள் வேரியஸ் அப்ளிகேஷன் வந்து ரியல் டைம் சேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இந்த காம்ப்ளெக்ஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கோ இல்லைனா இன்ஸ்டாகிராமோ லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் வரும். சரிமா? இந்த சைடில் போஸ்ட் ஸ்க்ரோல் ஆகும், டாப்பில் அப்படியே இருக்கும், சைடில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டாண்ட் பையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸான சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இதெல்லாம் அந்த மாதிரி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை ஈஸியாக பேக்கெண்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு Node.js தேவைப்படுவாங்க. அண்ட் சேம் ரியல் டைம் கொலாபரேஷன் டூல்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி சேட் ஆப்பு, ரியல் டைமில் என்னெல்லாம் டெய்லி ஒர்க் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் வரும். ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் கேட்க வேணாம், நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க பிளாட்ஃபார்ம் வரும். JSON APIs. ஸோ JSON APIsங்கிறது நம்ம இந்த ஏபிஐ காலில் எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாமே JSON தான் சொல்லுவாங்க. ஸோ MongoDB கனெக்ஷனில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐ பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன்னு. நாளைக்கு எக்ஸ்பிரஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்து ஏபிஐ கால்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி, அது மேபி நான் உங்களுக்கு நாளைக்கு இமேஜ் கொண்டு வரேன், அதை வச்சு பார்த்தா தான் கண்டிப்பாக முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸை பார்த்து ஏபிஐயும் பார்த்து அண்ட் ஓவராலாக ஒரு அவுட்புட் நாளைக்கு கொண்டு வர மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் இதோடய முடிஞ்சிட்டு இந்த இன்ஸ்டாலிங் என்பிஎம் வந்துட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு விஷுவல்லையோ இல்லை கமெண்ட் ப்ராம்லையோ ஓப்பன் பண்ணி நோடு ஐஃபன், நான் வேணால் சேட்டாக போட்டு விட்றேன், நோடு ஐஃபன் வின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட வெர்ஷன் வரும். இன்கேஸ் வரல அப்படின்னா நோடை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒன்றா ஃபெசிலிட்டிஸ் எப்போவும் கொடுத்து பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு விஷுவலில் போய் போட்டிங்கன்னா இதே நோடு வெர்ஷன் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ நோடு வெர்ஷன் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் ஓவரால் பண்ணணும்னா, ஸோ npm init -y. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷுவலில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நோடு நான் இங்கே தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நோடை வந்து அதை டெர்மினலில் கரெக்டான பாத்தில் ஓப்பன் பண்ணி npm init y அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் அந்த டேக்லாம் இங்கே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். npm init y இதெல்லாம் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆகிட்டு நான் இப்போது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அதில் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இன்ஸ்டாலேஷனோட பேக்கேஜ் தான். ஓகேவா? நான் அது எல்லாத்தையுமே இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிச்சிருந்தேன்.
ஸோ ஓவரால் நோட் ஜேஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும்? ஓகே டன். ஓகே, இப்போ நான் ஒரு ஃபோல்டரை நோடுன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல? எஸ், ஓகே. ஸோ நோடுன்னு கிரியேட் பண்ணிங்க. இதில் வந்துட்டு ஒரு ஃபைல் சம்திங் எல்ஸ் index.js அப்படின்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன ஃபைலுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? எஸ், வந்துட்டு. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்னோடது நோட் ஆன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே ஒரு வரப்போகிற பாத்வே வந்து கரெக்டாக இருக்கா? நோட் ஆனில் தான் இருக்குது. சம்திங் நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் போட்டிங்கன்னா நம்ம எப்போவும் போனோம்ல சிடின்னு போட்டு என்ன ஃபோல்டர் நேமாக கொடுத்து என்டர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை நல்லா தெரிஞ்சு. சரி, இப்போது நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நான் என்ன செய்கிறேன்னா npm init y அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ npm init yன்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே package.json ஒன்று வரும். ஓகேவா? உள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா நேம் ஆன், ஸோ அந்த பேர் எடுத்துக்குது, வெர்ஷன் அண்ட் மெயின் index.js. மெயின் என்ன சொல்லியிருக்கு? index.jsன்னு சொல்லியிருக்கு. அப்போ இது நேராக இந்த ஃபைலுக்கு தான் ஃபஸ்ட்டு எங்கேனாலும் மூவ் ஆகும்னு சொல்லி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றும் இல்லை, கீவேர்ட்ஸ்லையும் ஒன்றும் இல்லை, ஆத்தரில் ஒன்றும் இல்லை, லைசன்ஸ் ஒன்று இருக்குது. ஸ்கிரிப்டில் வந்து எக்கோ எரர் நோ டெஸ்ட் ஸ்பெசிஃபைட் சம்திங் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டில் தான் நீங்கள் வந்து அட் லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஓகேவா? அதை நீங்கள் லேட்டராக பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நோடு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இருக்கு, nv20 இருக்கு. ஓகே, நவ் npm install nodemon அப்படிங்க. nodemon தேவைப்படும். ஓகேவா? ஸோ அது ஏன் தேவைப்படுதுன்னு மாதிரி சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இந்த ஃபவுண்ட் 0 வர்னபிலிட்டிஸ்னு வந்துட்டு அப்படின்னாலே இந்த நோட்மான் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ டிபெண்டன்சியில் பார்த்தீங்கன்னா நோட்மானோட பேக்கேஜ் இந்த டிபெண்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஓவராலாக இந்த index.jsல வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணி முடிக்கணும். பண்ணி முடிச்சுட்டு console.log backend அப்படின்னு கொடுத்துட்டு சேம் டெர்மினலில் வந்து இதே டெர்மினலில் நான் நோட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பேக்கெண்டோட அவுட்புட் எனக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு கொண்டு வரணும். பட் நீங்கள் இந்த package.jsனை போட்டு நோட்மானை இன்ஸ்டால் பண்ணி இதில் பண்ணணும். ஓகேவா? போக போக நீங்கள் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோன்னா இப்படி எழுதுவீங்க. ஸோ நோட்மான் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ நோட்மான் இண்டெக்ஸ்னாலும் வரும் ஆன்சர். ஏன்னா நான் நோட்மான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து வாட்சிங் பாத் என்னெல்லாம் வருது பேர், அதோட வெர்ஷனு டு ரீஸ்டார்ட் ஆர்எஸ் நோட்மான் போட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் ஃபஸ்ட்டு நோட் இண்டெக்ஸ் போட்டேன், அவுட்புட்டை கொண்டு வந்துட்டு இதுதான் நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பேக் எண்டுன்னு அவுட்புட் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நோட் ஆன்ங்கிற நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு. ஆனால் நான் நோட்மான் போட்டேன் அப்படின்னா இன்னும் ரன்னிங்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை அழிச்சிட்டு திரும்ப செமிகோலன் போட்டேனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி திரும்ப பேக் எண்டுன்னு வருது. இந்த ரீஸ்டார்ட்டுக்காண்டி தான் நோட்மான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் நீங்கள் நோடும் வச்சு நோட்மான் வச்சு ஒரு டெஸ்டிங் பண்ணி நாளைக்கு இதை வரும்போது கொண்டு வரணும். ரெக்கார்டிங் கிளாஸ் போயிருக்கு. நான் மீதி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க வச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் செஷனை மேக்ஸிமம் எடுக்க பார்க்குறேன். ஓகேவா? பிகாஸ் இதோட கண்டினியூஷன் பார்க்க போனால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நல்ல டைம் இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டு ப்ராசஸை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தானே நோடுனா என்னங்கிறது? எதுவும் டவுட் இல்லை? ஓகே, ஸோ ரைட். ஸோ செஷன் இஸ் ஓவர். நாளைக்கு